அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 14வது நாள். இன்று நாம் விடுதலை பயணம் நூலை தொடங்க இருக்கிறோம். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. முதலில் விடுதலை பயண நூலில் என்ன குறிப்பிட்டுள்ளது என்பதை சுருக்கமாக உங்களுக்கு கூறுகிறேன். ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டினின்று விடுதலை பெற்றது மீட்பு வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டமாகும். கடவுளே முன்வந்து தம் மக்களின் அடிமை தலையை அறுத்து விடுதலை நோக்கி அவர்களை அழைத்து சென்ற மாபெரும் பாஸ்கா நிகழ்ச்சியை விடுதலை பயணம் என்னும் இந்நூல் நமக்கு கூறுகின்றது. ஆண்டவராகிய கடவுள் தாம் நல்கவிருக்கும் பலமான நாட்டை இஸ்ரேல் மக்களை பேராற்றலோடு மோசேயின் மூலம் அழைத்து செல்கின்றார். வழியில் சீனாய் மலையடியில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளை வழங்கி தமது உரிமை சொத்தாகிய அவர்களை தமக்கே உரிய அரச குருத்துவ இனமாக புனிதப்படுத்துகின்றார். ஆயினும் அம்மக்கள் இவ்வுடன்படிக்கையை மீறும் பொழுது அவர்களை தண்டித்து தூய்மையாக்கி மீண்டும் ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்ரேல் மக்களின் சமய அமைப்புகளை நெறிப்படுத்துமாறு கடவுள் தரும் பல்வேறு ஒழுங்குமுறைகளும் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை பயணம் முதல் அதிகாரத்தில் யாக்கோபின் 12 மகன்களும் மேலும் அவர்களுடைய வழிமரபினர்களும் எகிப்து நாட்டில் வாழ்கின்றனர். அங்கு அவர்கள் பழுகி பெருகி எகிப்தியரை விட இஸ்ரேலர்கள் எண்ணிக்கையில் மிகுதியாக காணப்பட்டனர். யோசேப்பை பற்றி அறியாத புதிய மன்னன் ஒருவன் வந்தான். அவன் இஸ்ரேல் மக்கள் ஆள் பலம் மிகுந்தவர்களாக இருப்பதை பார்த்து அங்குள்ள மருத்துவ பெண்ணிடம் பிறக்க போவது ஆண் குழந்தை என்றால் அவர்களை வாழ விடாதீர்கள், பெண் குழந்தைகளை வாழ விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியதால் அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் ஆண் குழந்தைகளையும் வளரவிட்டனர். இதை தெரிந்து கொண்ட எகிப்திய மன்னன் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் நைல் நதியில் எரிந்து விடுமாறு கூறினான். விடுதலை பயணம் அதிகாரம் 2 மோசே பிறக்கிறார். மோசேயின் தாய் அவரை 3 மாதமாக மறைத்து வைத்து வளர்த்து வந்தார். ஆனால் இதற்கு மேல் மறைத்து வைக்க முடியாத நிலை வந்தபோது மோசேயின் தாய் அவரை ஒரு பேழை செய்து அதனுள் மோசேயை வைத்து நைல் நதியின் கரையில் விட்டு வைத்திருந்தாள். மோசேயின் சகோதரி தூரத்திலிருந்து அந்த பேழையை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது பார்வோனின் மகள் தன் தோழிகளோடு நைல் நதி கரையில் வந்தாள். அவள் அந்த பேழையை பார்த்து அந்த குழந்தையை எடுத்து கொண்டாள். அதனை பார்த்ததும் மோசேயின் சகோதரி அவளிடம் வந்து, இந்த குழந்தையை வளர்க்க ஒரு செவிலி தாயை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். உடனே பார்வோனின் மகளும் சரி என்று கூறிவிட்டாள். மோசேயின் சகோதரி தன்னுடைய தாயையே அழைத்து வந்து, அதாவது மோசேயின் தாயையே அழைத்து வந்து விட்டார். பார்வோனின் மகள் அவளிடம் அந்த குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தையை பேணி வளர்த்துக்கொள், அதற்கான கூலியை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்று கூறினாள். மோசே வளர்ந்து பெரியவனாகிறான். அப்பொழுது எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதை பார்த்து மிகுந்த கோபமுற்று அவனை கொன்றுவிட்டான். அதன் பிறகு மோசே அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அதிகாரம் 3 ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தினால் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இஸ்ரேல் மக்களை எகிப்தியரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். ஆனால் மோசேயோ, நானோ திக்குவாயன், என்னால் சரியாக பேசக்கூட முடியாது என்று கூறினான். அதிகாரம் 4 மோசே ஆண்டவரிடம், இஸ்ரேல் மக்கள் என்னை நம்பி என்னோடு வரமாட்டார்கள் என்று கூறினான். உடனே ஆண்டவர் 2 அரும் செயல்களை அவருக்கு செய்து காட்டினார். மோசேயின் கோல் பாம்பாக மாறியது. மேலும் மோசேயின் நன்றாக இருந்த கை தொழுநோயால் பாதிக்கப்பட்டது. மீண்டும் மறுபடியும் அது நன்றாக மாறிவிட்டது. இவ்வாறு இந்த 2 அடையாளங்களையும் ஆண்டவர் அவருக்கு செய்து காட்டினார். மேலும் ஆண்டவர் ஆரோனையும் மோசேயோடு அனுப்புவதாக கூறினார். இவ்வாறு மோசேயும் ஆரோனும் அங்குள்ள மக்களோடு பேசி ஆண்டவர் செய்து காட்டி அரும் அடையாளங்களையும் செய்தனர். உடனே அந்த மக்கள் அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்டனர். இதோடு அதிகாரம் 4 முடிவடைகிறது. இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. தொடர்ந்து வாசிப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 1. எகிப்தில் இஸ்ரேலரின் அடிமை வாழ்க்கை. யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமின், தான், நப்தலி, காத்து, ஆசேர். யாக்கோபின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர்.
இஸ்ரவேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர், ஆள்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர். இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது. இவ்வாறிருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்தனைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்தனைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது, எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள், பெண்மகவு என்றால் வாழட்டும். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்லர் எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார். இஸ்ரவேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார். அவர்கள் ஆள்பலம் மிக்கவர். ஆயினும் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண்மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். விடுதலை பயணம் அதிகாரம் 2. இவ்வாறிருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒருத்தியை மனம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரைப்புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதி கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஒரு ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே மீதியானுக்கு தப்பியோடல். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார்.
அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லி கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. அவர் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்க மீதியானின் அர்ச்சகருடைய 7 புதல்வியரும் வந்து தம் தந்தையின் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினர். அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர். உடனே மோசே எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பளித்தார். அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார். அவர்கள் தம் தந்தையான இரகுவேலிடம் சென்றபோது அவர், என்ன, இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார். அவர்கள், எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதிலாக தண்ணீர் இறைத்தான், ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அவர் தம் புதல்வியரிடம், எங்கே அவன்? ஏன் அம்மனிதனை போக விட்டீர்கள்? சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மணமுடித்து கொடுத்தார். அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தாள். நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கெர்சோம் என்று பெயரிட்டு அழைத்தார். இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்துவிட்டான். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். அப்ரஹாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார். விடுதலை பயணம் அதிகாரம் 1. மோசேயின் அழைப்பு. மோசே மீதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர், இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது
நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாழும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தினை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவர் ஆக்குவேன். நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை. ஏனெனில் ஒவ்வொருத்தியும் தன் அண்டை வீட்டுக்காரியிடமும் தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்ணிடமும் வெள்ளி அணிகலன்களை, தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கி கொள்வாள். அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அணிவியுங்கள். இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடி செல்வீர்கள். விடுதலை பயணம் அதிகாரம் 4. மோசே பெற்ற வியத்தகு ஆற்றல். மோசே மறுமொழியாக, இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சியளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் அவர். அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார். அது ஒரு பாம்பாக மாறியது. அதன் அருகில் இருந்து அவர் விலகி ஓடினார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து தூக்கு என்றார். அவரும் தம் கையை நீக்கி அதனை தூக்கினார். அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது. இது தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் உனக்கு காட்சியளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதற்காகவே. மேலும் ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார். அவ்வாறே அவர் தம் கையை தம் மடிக்குள் இட்டார். அதை வெளியே எடுத்தபோது அந்தோ அவரது கை தொழுநோய் கண்டு உறைபனி நிறமாயிருந்தது. பின்னர் ஆண்டவர், உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் இடு என்றார். அவ்வாறே அவரும் தம் கையை மறுபடியும் மடிக்குள் இட்டார். மடியிலிருந்து அதை அவர் எடுத்தபோது இதோ தம் உடம்பின் நிறமாகவே அது மாறிவிட்டிருந்தது. அப்போது ஆண்டவர் அவர்கள் உன்னை நம்பாமலும் முன்னைய அருஞ்செயலின் பொருளை உணராமலும் போனால் பின்னைய அருஞ்செயலின் பொருளை உணர்ந்தாவது நம்பக்கூடும். அவர்கள் இவ்விரு அருஞ்செயல்களையும் கூட நம்பாமல் உன் பேச்சையும் கேட்காமல் போனால் நைல் நதி நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய். நைல் நதியில் முகந்த தண்ணீர் கட்டாந்தரையில் இரத்தமாக மாறிவிடும் என்றார். மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான். ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்றார். ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிடாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார்? ஆண்டவராகிய நான் தானே.
ஆகவே இப்போதே போ, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார். அதற்கு அவர், வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்றுரைத்தார். இதை கேட்டு ஆண்டவர் மோசேயின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார். லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காணும்போது மனமகிழ்வான். நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன். உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய். இந்த கோலை கையில் எடுத்து செல்வாய், இதை கொண்டு நீ அருஞ்செயல்கள் ஆற்றுவாய். மோசே எகிப்திற்கு திரும்புதல். மோசே தம் மாமனார் இத்திரோவிடம் திரும்பி சென்று அவரை நோக்கி, எகிப்தில் உள்ள என் இனத்தவரிடம் நான் திரும்பி போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வேண்டும் என்று கூற, இத்திரோ மோசேயை பார்த்து, சமாதானமாய் போய் வா என்றார். மீதியான் நாட்டில் ஆண்டவரும் மோசேயை நோக்கி, எகிப்திற்கு திரும்பி போ, ஏனெனில் உன் உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டனர் என்றுரைத்தார். எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து நாட்டுக்கு திரும்பி சென்றார். கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்து கொண்டார். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். பார், நீ எகிப்திற்கு திரும்பி சென்ற பின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருஞ்செயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு. நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் மக்களை போக விடமாட்டான். நீ பார்வோனிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரவேல் என் மகன், என் தலைப்பிள்ளை, நான் உனக்கு கூறிவிட்டேன். என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு. அவனை அனுப்ப நீ மறந்துவிட்டால் நானே உன் மகனை, உன் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்று சொல்வாய். ஆண்டவர் மோசேயை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரா ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அதை கொண்டு மோசேயின் பாதங்களை தொட்டு, நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள். பின்பு ஆண்டவர் அவரை விட்டு விலகினார். இதற்கிடையில் ஆண்டவர் ஆரோனை நோக்கி, மோசேயை சந்திக்க பாலை நிலத்திற்கு போ என்றார். அவரும் சென்று கடவுளின் மலையில் அவரை சந்தித்து முத்தமிட்டார். தம்மை அனுப்பிய பொழுது ஆண்டவர் கூறிய எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்த எல்லா அருஞ்செயல்களை பற்றியும் மோசே ஆரோனுக்கு அறிவுறுத்தினார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியிருந்த எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் எடுத்து கூறினார். அருஞ்செயல்களையும் மக்கள் பார்க்கும் வண்ணம் செய்தார். மக்களும் நம்பினர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்ட போது குப்புற விழுந்து தொழுதனர்.